அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவன்மலை ஆண்டவன் சுப்பிரமணிய கோவிலில் வந்து உத்தரவு பெட்டி அப்படின்னு ஒன்று இருக்குங்க. இந்த ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வந்து மாற்றி வைக்கப்பட்ட பொருள் வந்து இந்த உலகத்தில் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை அது ஏற்படுத்தும். அது நன்மையாகவும் இருக்கலாம் அல்லது தீமையாகவும் இருக்கலாம். தற்போது பார்த்திங்க அப்படின்னா, சிவன்மலையில் இருக்கக்கூடிய ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் மாற்றி அமைக்கப்பட்ட பொருளின் நேரத்தில் கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது வந்து 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துது. ஏன் அப்படின்னா, முருகப்பெருமானே பக்தர்களின் கனவுல வந்து குறிப்பால ஒரு பொருளை உணர்த்துவார். அந்த பொருள் தான் அந்த ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் ஆண்டவனுடைய உத்தரவை கேட்டு வைக்கப்படுங்க. அந்த வகையில் முருகப்பெருமானினுடைய பரிபூரண அருளோடு நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெவ்வேறு விதத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் கூட துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் எடுத்திருக்கக்கூடிய சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற ஒரு அற்புதமான திருத்தலம் அப்படின்னு சொல்லலாம். சிவன்மலை கோவில் சிறப்புகளில் பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொன்னால் ஆண்டவன் உத்தரவு பெட்டிங்க. இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படக்கூடிய பொருள் அப்படிங்கிறது நாட்டில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் மகிழ்ச்சிகளை முன்னதாகவே உணர்த்துவதனால மூலவருக்கு காரணமூர்த்தி அப்படின்ற பெயரும் இருக்கு. சிவன்மலை ஆண்டவர் பக்தர்களினுடைய கனவுல வந்து குறிப்பால உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை உத்தரவு பெட்டியில வைப்பது தொன்று தொட்டு வழங்கி வந்துட்டு இருக்காங்க. பக்தர்கள் கனவுல தோன்றி கூறிய பொருளை பக்தர்கள் கொண்டு வந்தா மேற்படி பொருளை உத்தரவு பெட்டியில வைக்கலாமா அப்படின்னு சுவாமியிடம் அர்ச்சகர்கள் வெள்ளை மற்றும் சிவப்பு நிற பூ வைத்து உத்தரவு கேட்பாங்க. வெள்ளை பூ விழுந்து அனுமதி கிடைத்தால் ஏற்கனவே இருக்கக்கூடிய பொருள் மாற்றப்படுது. இது வரைக்கும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மண், துப்பாக்கி, ஏற்கலப்பை, ரூபாய் நோட்டு, நோட்டு புத்தகம், சைக்கிள், அரிசி, மஞ்சள், இளநீர், தங்கம், சர்க்கரை, கணக்கு நோட்டு, பூமாலை, இரும்பு சங்கிலி, ருத்ராட்சம், இரு இளநீர், அகல்விளக்கு, செங்கல், பருத்தி, பட்டாடை இப்படி அனைத்து விதமான பல்வேறு பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்கு. அவ்வாறு வைத்து பூஜை செய்யப்பட்ட பொருள் அப்படிங்கிறது இந்த சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தி வந்திருக்கு. அதே மாதிரி இந்த பொருள் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு ஒரு குறிப்பிட்ட நிர்ணயம் அப்படிங்கிறது வந்து அதில் கிடையாதுங்க. அடுத்த பக்தர் கனவுல வந்து குறிப்பால் உணர்த்துற வரைக்கும் அந்த பொருள் அந்த பெட்டியில் வைத்து பூஜித்து வரும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த பொருள் வந்து இந்த உலகத்தில் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். தற்போது இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் மாற்றப்பட்ட பொருளினுடைய நேரத்தில் கிரகநிலையில் ஏற்பட்ட தாக்கம் அப்படிங்கிறது வந்து அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெவ்வேறு வகையில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தினாலும் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் வந்து அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பணப்புழக்கம் அப்படிங்கிறது கணிசமாக உயர ஆரம்பிக்குங்க. உறவினர்களுடைய வருகையால் வீட்டில் வந்து மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகலாம். முன்னேற்றத்திற்கான வழிவகைகள் பிறக்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கிறது. பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க. சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறும். அதே மாதிரி சிலருக்கு தாய் வழி உறவினர்கள் வழியில் சில சங்கடங்கள் ஏற்படலாம். நவீன ரக மின்னணு சாதனங்கள் வாங்குவீங்க. பிள்ளைகள் வழியில் பெருமைப்படத்தக்க செய்தி கிடைக்கப்பெறுவீங்க. திருமண முயற்சிகள் சாதகமாகவே முடியும். மகளுக்கு நல்ல இடத்துல வரணமைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் குடும்பத்தில் அவ்வப்போது சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படக்கூடும். மாதம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உறவினர்களால் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதுனால பொறுமையை கடைபிடிக்க பாருங்க. குடும்ப விஷயங்களில் அவர்களின் தலையீட்டை அனுமதிக்க வேண்டாம். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்க. அவர்களுடன் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும்.
சறுக்கக்கூடும். அப்படிங்கிறதுனால பொறுமையையும் கடைபிடிக்க பாருங்க. அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரிக்கலாம். சிலருக்கு பதவி மாற்றமும் இடமாற்றமும் ஏற்படலாம். அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிங்க. சக ஊழியர்களிடமும் போதுமான ஒத்துழைப்பு எதிர்பார்க்க முடியாது. ஓரளவுக்கு அனுகூலமான பலன்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஆதாயம் தருவதாக இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் எதிர்பார்த்ததை விடவும் லாபம் குறைவாகவும் கிடைக்கப்பெறலாம். மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகள் ஏற்படும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் தற்போதைக்கு வேண்டாம். பங்குதாரர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். உறவினர்களுடன் இணக்கமான சூழ்நிலையே இருக்குங்க. குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு மதிப்பு தருவாங்க. அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்கள் எதிர்பார்த்த சலுகைகளை கிடைக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கு. அதே மாதிரி வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கலாம். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் உண்டாகலாம். பணவரவு கணிசமாகவே உயரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிலவும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உறவினர்கள் வருகையும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆனால் அதே மாதிரி உறவுகளிடம் எதிர்பார்த்த காரியங்கள் ஒரு சிலருக்கு அனுகூலமாகலாம். வீடு மனை வாங்கக்கூடிய முயற்சிகளில் தற்போது ஈடுபட வேண்டாம். புதிய முயற்சிகளில் ஓரளவுக்கு வெற்றியை எதிர்பார்க்கலாம். எதிரிகளினுடைய தொல்லை இல்லாமல் போகவும் வாய்ப்புகள் சிலருக்கு அமையப்பெறுகிறது. அவர்களால் மறைமுக ஆதாயங்களும் பலருக்கும் கிடைக்கக்கூடும். முக்கிய முடிவுகளை துணிச்சலுடன் எடுப்பீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு மனைவி மகள் உள்ளிட்ட குடும்ப பெண்கள் பக்கபலமாகவே இருப்பாங்க. ஆனால் விலை உயர்ந்த நகை மற்றும் பொருட்களை இரவல் தரவோ வாங்கவோ வேண்டாம். வீட்டில் பொருட்கள் களவு போகக்கூடும். அப்படிங்கிறதுனால சற்று எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பொறுமையுடன் இருக்க வேண்டிய காலகட்டம். அரசாங்க காரியங்கள் இழுபறியாகி முடியும். தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால பொறுமையை கடைபிடிங்க. அதே சமயம் சகோதரர்களால் சில சங்கடங்களும் ஏற்படலாம். வாழ்க்கை துணை வழியில் சில சங்கடங்களும் உருவாகலாம். கணவன் மனைவிக்கு இடையில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதுனால ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகள் மூலமாக மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கப்பெறுவீங்க. சிலருக்கு வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடிய கோவில்களை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திடீர் செலவுகளால் கையிருப்பும் கரையலாம். சிலர் கடன் வாங்கவும் நேரிடலாம். சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடும் ஏற்படலாம். அதே சமயம் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே இருக்குங்க. நண்பர்களால் காரியங்களில் சிலருக்கு அனுகூலங்கள் உண்டாகப்பெறும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருங்க. குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எதையும் தற்போதைக்கு எடுக்க வேண்டாம். வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருக்கணும். இரவு நேர பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்க. பூர்வீக சொத்து பிரச்சனையை சற்று பொறுமையுடன் கையாள வேண்டியது அவசியம். சிலருக்கு ஷேர் மூலமாக பணம் வரவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது. காரியங்களில் ஒரு சில தடைகளுக்கு பிறகு அனுகூலங்கள் உண்டாக பெறுவீங்க. முயற்சிகளில் வெற்றி பெற சிறிது தடையை கடந்தாக வேண்டியதாகவும் இருக்கலாம். வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கப்பெறுவீங்க. எதிர்பாராத பணவரவுக்கும் தற்சமயம் வாய்ப்புகள் இருக்கிறது. முன்னேற்றத்திற்கு தடை இருக்காது. புதிய பொருள்களின் சேர்க்கை உண்டாக பெறுவீங்க. சிலருக்கு பயணங்களும் அதன் மூலம் ஆதாயமும் ஏற்படும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. ஆனாலும் குடும்பத்தில் அடிக்கடி வீண் விவாதம், கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றக்கூடும். ஒருவரையொருவர் அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும். பிள்ளைகள் வகையில் பெருமை சேரும். உறவினர்கள் வருகையும் அவர்களால் உதவிகளும் இருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் அவர்களில் சிலரால் பிரச்சனைகளும் ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால பொறுமையை கடைபிடிப்பது அவசியம். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாகவே இருங்க. வாழ்க்கை துணை வழியில் உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாக பெறுவீங்க. இழுபறியாக இருந்த வழக்கு முடிவிற்கு வரும்.
குடும்பத்தில் நிம்மதியான சூழல் உருவாகும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றமான பலன்களை நவக்கிரகங்கள் விளங்குவதற்கான வாய்ப்பு சற்று அதிகரித்து காணப்படுது. முடங்கி கிடந்த தொழில்களை இயங்கவும் வைப்பீங்க. அதே மாதிரி தொழிலில் லாபமும் உண்டாக பெறுவீங்க. வரவு சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம். புதிய தொழில் வேலை வாய்ப்பிற்கு முயற்சி செய்து வருகின்றவர்களுக்கு அதற்குரிய வழிகளும் பிறக்குங்க. அரசியல்வாதிகளுக்கும் தொண்டர்களினுடைய பலத்தை அதிகரித்து காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பும் பதவியும் கிடைக்கப்பெறுவீங்க. பொன் பொருள் சேர்க்கை அதிகரித்து காணப்படும். தம்பதிகளுக்குள்ள ஏற்பட்ட இடைவெளி விலகும்.